ராசி என்பர்களே, ஐப்பசி மாதம் பலவீனமா சிறப்பா, எந்த விஷயத்தில் உங்களுக்கு பலவீனமாகவும் எந்த விஷயத்தில் சிறப்பாகவும் அமையப் போகின்றது என்பதை ஐப்பசி மாத பலன் முழுவதையும் அறிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் துளாராசியின் தொழில் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலைமை, நிதி நிலைமை, வருமானமா செலவா, கல்வி, உடல் ஆரோக்கியம், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை சகலவற்றையும் அறிந்து கொள்வதுடன் உங்களுக்கான பரிகாரத்தையும் தெரிந்து கொள்ளலாம். வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பார்ப்பதுடன் உங்கள் பலனை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் பார்த்துவிட்டு கொஞ்ச நாள் ஐப்பசி மாதம் முடிஞ்சோடனே நீங்க சொல்ல வேண்டாம், நடக்கலன்னு சொல்ல வேண்டாம். முழுமையா பார்த்தாதான் உங்கள் பலன், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போன்றது, என்னென்ன நன்மை நடக்க போன்றது என்பதையெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளலாம். சரி, அதற்கான பரிகாரம் தெரிந்து கொண்டு அதை செய்து கொள்ளுங்கள் ஐப்பசி மாதத்து. சரி, தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விலைக்கில் ஓல் வணக்கில் கிளிக் பண்ண நான் போட அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். அனைவருக்கும் கணபதியின் ஆசீர்வாதங்களுடன் இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சனன். என்னுடன் தொடர்ந்து இணைந்திருப்பதற்காக வீடியோக்கள் இருக்கு. சில பேருக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியாது, சிவப்பு கலர் இருக்கு சப்ஸ்கிரைப் பட்டன், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஓல் பட்டன்களை கிளிக் பண்ணோம்னா நான் போட அனைத்து வீடியோக்களையும் பார்க்கலாம். இது என்ற வசிராஜி கைரேகை ஜோதிடம் சேனல்ல நான் பிளேலிஸ்ட்லையும் கிரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் யூடியூப்ல, இது யூடியூப் சேனல், யூடியூப்ல சர்ச் வரல வசிராஜி கைரேகை ஜோதிடம் சேனல் அடிச்சுட்டு கமெண்ட் பண்ணிட்டு கைரேகை சம்பந்தமாகவோ இல்லாட்டி ஜாதகம் சம்பந்தமாக இல்லாட்டி மாத பலன் சம்பந்தமாகவோ இல்லாட்டி கிரக பயிற்சி சம்பந்தமாக அடித்து தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் சம்பந்தமாக போறேன்னா வசிராஜி அஸ்ட்ராலஜி சேனல்ல போறேன். இதுல கைரேகை சம்பந்தம் கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டும் போட்டு வருகின்றேன். சரி, நீங்கள் ஒற்று கேள்வி மட்டும் இலவசமாக, ஒற்றே ஒரு கேள்வி மட்டும் உங்கள் சம்பந்தமா உங்கள் பிரச்சனை, ஒரு பிரச்சனை மட்டும் தீர்றதுக்கு இலவசமாக எழுதி கேளுங்க. சரி, முழுமையா வடிவா கேட்கணும்ன்றா எனது வாட்ஸ்அப் நம்பர்ல ஒன்லி மெசேஜ் எழுதி முன்கூட்டிய காசு கட்டி உங்கள் ஜாதகமோ கைரேகையோ கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதுல பரிகாரமோ இல்லாட்டி உங்கள் ஜாதகம் சம்பந்தமாக கைரேகை சம்பந்தமாக ஏதாவது ஒரு கேள்வி மட்டும் எழுதி கேளுங்கள். மற்றும் உங்கள் ஜாதகத்தை தெளிவா எழுதணும். உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த இடம், பிறந்த நேரம், பேர் மற்றும் ஒரு கேள்வி எழுதி கேளுங்க. சரி, தொடர்ந்து பார்க்கலாம். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கை நிறைந்த மாதமாக சொல்லுகின்றேன். ஐப்பசி மாதம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உடல் நலம் மட்டுமின்றி நிதி விஷயத்திலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பணத்தை இன்னொருடன் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாத தொடக்கத்தில் இருந்து திடீரென்று செலவுகள் சுமை உங்கள் மீது விழும். செலவு சுமை உங்கள் மீது விழும். நீங்கள் கையாள்வது சவாலாக இருக்கும். உங்கள் தொழிலை பற்றி பேசினால் நீங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். உங்கள் சலசலப்பு அதிகரிக்கும். தொடர்ந்து ஒற்றை இடத்தில் வேலை செய்வது சற்று கடினமாக இருக்கும். ஆனால் உங்கள் கடின உழைப்பை தொடர்வீர்கள். வியாபாரம் செய்வர்களுக்கு சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். உல்லாச பயணங்கள் மூலம் வியாபாரத்தில் நல்ல பலன் கிடைக்கும். அதே நேரம் செலவுகளும் உல்லாச பயணத்தால் ஏற்படும். தொழில் ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். ஐப்பசி மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு ஐப்பசி மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். உறவுகளில் அன்பு அதிகரிக்கும். இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதி ஓரளவு பலவீனமாக இருக்கும். பிரச்சனைகளை கொடுக்கும். சண்டை சச்சரவுகளை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆரம்பத்தில் சகோதரர்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படலாம். கடினமாக உழைக்க மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும். கல்வியில் முன்னேறுவதற்கு கடின உழைப்பு, கடின முயற்சி, விடாமுயற்சி, நம்பிக்கை வேண்டும். துளாராசி என்பர்களே, கூடுதலான நேரம் கற்பதன் மூலம் நீங்கள் கல்வியில் முன்னேறலாம். உடல்நல
கண்ணோட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நோய்களுக்கு ஆளாக நேரிடும். உடல் ரீதியான பிரச்சனைகள் குறித்து எச்சரிக்கையா இருப்பது அவசியம். துளாராசி என்பர்களே, திருமணமானவர்களுக்கு ஐப்பசி மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். காதல் உறவுகளில் அன்பு அதிகரிக்கும் ஆரம்பத்தில். இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதி ஓரளவு பலவீனமாக இருக்கும். குடும்பத்தில் நல்லிணக்கம் கெடும். சண்டை சச்சரவுகள் ஏற்படும். பிரச்சனைகள் ஏற்படும். காதல் உறவில் பிரச்சனைகள் ஏற்படும். சகோதரர்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படும். கடினமாக முயற்சி எடுப்பதன் மூலம் மாணவர்கள் கல்வியில் முன்னேறலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் கண் மற்றும் காது, மனரீதியான பாதிப்பு, உடல் சோர்வு போன்றவற்றை ஏற்படுத்தும். ஆகவே உடல் ரீதியான கவனத்தையும் எடுத்துக்கொள்ளவும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். செலவுகளின் சுமை உங்கள் மீது விழும். செலவு செய்யும் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கவும். ஒருவரிடம் பணம் கொடுத்து வாங்கும் போதும் கவனமாக இருக்கவும். எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளவும். நீங்கள் கடன் கொடுக்கும் போதும் ஒருவரிடமிருந்து கடன் வாங்கும் போதும் நீங்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது சில வரப்போகும் பிரச்சனையில் இருந்து முன்கூட்டியே நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். எல்லாவிடில் நீங்கள் கடன் கொடுப்பவர் உங்களை ஏமாற்றி விடுவர். ராசிக்கான பரிகாரம்: நீங்கள் சனிக்கிழமையன்று சனி சாலிசாவை ஓத வேண்டும். எல்லாவற்றில் பெருமாள் கோயில் இல்லாட்டி சிவன் கோயிலுக்கு சென்று சனி சோத்திரம் படியுங்கள். மற்றும் சனிக்கிழமை அன்று 9 தரம் சனி பகவானையும் சிவன் கோயிலையும் அல்லது பெருமாள் கோயிலையோ வலம் வந்து நவக்கிரகத்தையும் வணங்குவதுடன் நாவல் பூ கொண்டு போய் வைத்து வணங்கி வரவும். உங்களுக்கு நன்மை ஏற்படும். குலதெய்வ வழிபாடும் விநாயக வழிபாடும் உங்களுக்கு உங்கள் மாணவர்கள் கல்வியில் பெரிதாக ஈடுபாடு இல்லாமையோ படிப்பது ஏறாமல் இருந்தாலும் கணபதி வழிபாடு சிறந்ததாகும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பிரச்சனைகளையும் அறிந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கான பிரச்சனைகள், உங்கள் கல்வி தடைகள், குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள் சகலவற்றிலிருந்தும் தீர்வு கிடைக்க பரிகாரம் போன்றவற்றின் மூலமும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் தோஷ நிவர்த்தி மூலமும் நீங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக விருச்சிக ராசி.